ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஜே கிரியேஷன்ஸ். நம்ம சமையல் இன்றைக்கி இந்த சமையலில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் ரெசிபி, சுருளாப்பம்னு சொல்லுவோம். இதுக்கு ரொம்ப சிம்பிளான மெத்தடு தான். கோதுமை மாவு, சுகர், தேங்காய் பூ இருந்தால் போதும், நம்ம அருமையாக செஞ்சிடலாம். குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடித்தமான ஒரு சுவையான டிஃபனாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். கோதுமை மாவை நம்ம எப்பயும் போல் தோசை ஊற்றுறதுக்கு கரைக்கிற மாதிரி கரைச்சி வச்சுக்கலாம். உப்பு போடும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து கம்மியாக போட்டுக்கோங்க. அப்புறம் சுகர், நம்ம இனிப்புக்கு தேவையான சுகர் போட்டுக்கலாம். தேங்காய் பூ திருவி வச்சுட்டு யூஸ் பண்ணலாம். சுகர் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக உங்களுக்கு சுகர் வேண்டாம் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சுகருக்கு பதிலாக நீங்கள் வெல்லம் இல்லைனாக்கா நாட்டு சக்கரை எதுனாலும் சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ அது மாதிரி நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த தோசைக்கு தேவையானது இன்க்ரீடியன்ட்ஸ் இவ்வளோ தான். சுகரையும் தேங்காயையும் ஒன்றா சேர்த்து வச்சுட்டா தோசை செய்யும்போது ஈஸியாக இருக்கும். அது மாதிரி நம்ம சேர்த்து வச்சுக்கலாம். இப்போ இந்த தோசையை சுருளாப்பம்னு சொல்லுவோம். இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டு சூடானதும் நம்ம மாவு ஊற்றிட்டு எப்பயும் போல் கோதுமை தோசை எப்படி ஊற்றுவோமோ அதே மாதிரி நம்ம ஊற்றிடலாம். எண்ணெய் ஊற்றுறது நீங்கள் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. பொதுவாக கோதுமை மாவு கொஞ்சம் கிறிஸ்பியாக வரணுன்னா எண்ணெய் நிறையா கொஞ்சம் அதிகமாக சேர்த்தோம்னா, நார்மல் தோசையை விட அதுக்கு சேர்த்தோம்னா கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். இல்லைன்னா மாவு கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு வித்தியாசமாக தெரியும். ஸோ எண்ணெய் எந்த மாதிரி சேர்க்கணுமோ உங்களுக்கு ஓகேன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா தோசை வெந்ததுக்கப்புறமா அடுத்த பக்கம் நாம் திருப்பி போட்டுக்கலாம். ஸோ அது மாதிரி பாருங்கள், நான் எனக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ தோசை ஒரு பக்கம் வெந்துருச்சு, நல்லா வெந்துட்டுது. வெந்ததுக்கப்புறம் அடுத்த பக்கம் நம்ம திருப்பி போட்டுடலாம். இப்போ திருப்பி போட்டுட்டு இது மேலே நம்ம தேங்காயும் சுகரும் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த மிக்ஸிங்கை போடலாம். நான் அதிகமாகலாம் சேர்க்கலை. சுகரும் தேங்காயும் சுகர் கொஞ்சம் நிறையா போட்டிருக்கேன், தேங்காய் கம்மியாக போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு மேலே உங்கள் வீட்டில் எல்லோரும் தேங்காய் சுகர் நல்லா சேர்த்துக்குவாங்க அப்படின்னா நீங்கள் நிறையா கூட தோசையில் நீங்கள் போட்டுக்கலாம். அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இதோட அளவை நீங்கள் அதிகப்படுத்திக்கோங்க. நான் ஓரளவுக்கு நார்மலாக சுகரும் தேங்காய் பூவும் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஸ்வீட் ரொம்ப இல்லாமல் நார்மல் ஸ்வீட் நமக்கு கிடைக்கும். அந்தளவுக்கு நான் போட்டிருக்கேன். ஸோ இப்போ போட்டுட்டு நம்ம தோசையை எடுக்கும்போது ரெண்டு பக்கமும் மடக்கி விட்டு எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஷேப் அப்படிங்கிறது நம்ம விருப்பத்துக்கு குழந்தைகளுக்கு எந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா லைக் பண்ணுவாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம். எந்த பக்கம் வேணாலும் நம்ம ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இப்போ இது மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துருக்கேன். சாப்பிட்றதுக்கு சுவையான டேஸ்டியான ஸ்வீட் தோசை ரெடி ஆகிடுச்சு. சுருளாப்பம் பாருங்கள், நான் ஒன்று இது மாதிரி மடக்கி எடுத்திருக்கேன். இன்னும் ரெண்டு வேறு மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இது மாதிரி நமக்கு பிடிச்ச அந்த ஷேப்பில் நம்ம தோசை செஞ்சு எடுத்துக்கலாம். டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் பூவும் சுகரும் சேர்ந்து சாப்பிட்றதுக்கு நல்ல ஸ்வீட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப விருப்பமான ஒரு டிஃபனாக கட்டாயமாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய ஃப்யூச்சர் வீடியோஸை நீங்கள் ஈஸியாக பார்க்க முடியும், உடனுக்குடனே பார்க்க முடியும். வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.